அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்னைக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற ஸ்டெப்ஸையும் மேலும் அந்த நோட்டிபிகேஷன் பத்தியும் வந்து நம்ம இங்க முழுக்க முழுக்க வந்து விரிவா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே நேரத்தில் வந்து கவனமாகவும் பாருங்க. ஏன்னா வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணாலும் வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லயோ இல்லை ஏதோ ஒருலயோ வந்து அந்த மிஸ்டேக் வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஆஃப்டர் நம்ம குரூப் 2 குரூப் 2 வந்து பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த விஷயங்கள் வந்து பெரியதாக இருக்கும். ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனமா அப்ளை பண்ணுங்க. அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நல்லா படிச்சு பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் தமிழ்ல பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு தான் வந்து அதாவது 23/2/2022 வந்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இதற்கான கால அளவு பார்த்தோம்னா ஒரு மாதம் வரை இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க இதை வந்து டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ற மெத்தட் வந்து ஆல்ரெடி நான் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அதையே நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்க. நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து நோட்டிஃபிகேஷன் பற்றி முழுக்க முழுக்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் அந்த குரூப் 2 குரூப் 2ஏ வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். டைரெக்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன்ஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, விண்ணப்பதாரர்கள் பதிவு கட்டணமாக 150 ரூபாயை செலுத்தி தங்களது அடிப்படை விவரங்களை இணைய வழியில் நிரந்தர பதிவு மூலமாக கட்டாயமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த நிரந்தர பதிவு முறை பதிவு செய்த விண்ணப்பங்கள் பதிவு செய்த நாளிலிருந்து 5 வருட காலங்களுக்கு செல்லத்தக்கதாகும். அதன் பிறகு உரிய பதிவு கட்டணத்தை செலுத்தி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் நிரந்தர பதிவானது எந்த ஒரு பதவிக்கான விண்ணப்பமாக கருதப்பட மாட்டாது அப்படின்றதையும் முக்கியமா சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிருங்க 150 ரூபா பே பண்ணி, அதுக்கப்புறம் வந்து இந்த குரூப் 2 குரூப் 2ஏக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலகர், நன்னடத்தை அலுவலகர், போஸ்டிங் 11 போஸ்டிங், 2 போஸ்டிங், உதவி ஆய்வாளர் அப்படின்னு 116 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாட்டம் அடுத்தது குரூப் 2ஏக்கு வந்து ஒரு சில போஸ்டிங் பாருங்க. நகராட்சி ஆணையர், உதவி பிரிவு அலுவலகர், அந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து உங்களுக்கு லிங்க்லயே அனுப்புறேன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் எத்தனை போஸ்டிங் இருக்கு, என்னென்ன போஸ்டிங் அப்படின்றதையும் இங்க கொடுத்துருக்காங்க. அதோட சேலரி பேக்கேஜ் என்னன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு போஸ்டிங் பார்த்தோம் அப்படின்னா வந்து 5000 சில்லரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து கொடுத்துருக்காங்க 5413 போஸ்டிங் அப்படின்னு. இந்த போஸ்டிங் வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து நிச்சயமா வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தென் வந்து இதில் வந்து என்னென்ன சர்வீஸ் இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் முதல்நிலை தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எப்போ எக்ஸாம் நடக்குது அப்படின்றது 21/5/2021 வந்து 22 வந்து காலையில் 9:30லேருந்து 12:30 வரையும் எக்ஸாம் நடைபெறும். மெயின் எக்ஸாம் வந்து என்ன டேட் அப்படின்றது அப்புறம் சொல்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதோட குவாலிஃபிகேஷன் அதை ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1/7/2022 அன்றின்படி எல்லா பதவிகளுக்கும் 18 வயசு வந்து குறைந்தபட்ச வயசு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. அனைத்து பதவிகளுக்கும் இதை இதை தவிர அப்படின்னு கொடுத்துட்டு 18 வயசுன்னு இருக்காங்க. அதே மாட்டம் ஒரு சிலதுக்கு வந்து 20 வயசு 22 வயசு குறைந்தபட்ச வயசு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமா பார்த்தோம் அப்படின்னா வந்து அதர்ஸ் வந்து 32 வயசு கொடுத்துட்டு அதிகபட்ச வயது வரம்பு இல்லை அப்படின்றது வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கெல்லாம் வந்து வயது வரம்பு இல்லை. 58 வயசு வரையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து இந்த முன்னாள் ராணுவத்துக்கு வந்து ஏதாச்சும் சலுகைகள் இருக்கா, மாற்றுத்திறனாளிக்கு ஏதாவது சலுகைகள் இருக்கா, இந்த ஏஜ் சலுகைகள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. முன்னாள் ராணுவத்தினர் அப்படின்றது வந்து அவங்களுடைய வாரிசுகளை வந்து குறிக்காது அப்படின்றதையும் முக்கியமாக ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கு. தென் கல்வி தகுதி. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலகர் அதுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை காமர்ஸோ, பிபிஏ, பி லிட்ரேச்சர் என்ன வேணாலும் அது படிச்சிருக்கலாம்ன்ற ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நன்னடத்தை அலுவலகர் அதுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த டிகிரியோட எக்ஸ்ட்ரா இதில் ஏதாச்சும் ஒன்று படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போதே இது கேட்பாங்க. இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்.
ஸோ இதே மாட்டம் தான் உதவி ஆய்வாளருக்கும் இதே மாட்டம் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ப்ளஸ் இதவையும் பண்ணியிருக்கணும். இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்கான் பாருங்க, அந்த கோர்ஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கணும். ஸோ நம்மளுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அந்த கோர்ஸுக்கான அந்த கோர்ஸுங்கிற அந்த வேல்யூ அந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து வேகன்சியை பொறுத்து வந்து கட்டாயமாக கிடைக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து அந்த போஸ்டிங்கு என்ன டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், தென் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. நிறைய போஸ்டிங் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா கிளியராக அந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே போஸ்டிங் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 150 ரூபா பேப்பர் சொல்லியிருக்காங்க. அதே மாட்டம் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து 100 ரூபா வந்து பே பண்ணணும். அது யார் யார் பே பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. முதல்நிலை தேர்வுக்கு கட்டண சலுகை பெற தகுதியுள்ளவர்கள் தவிர கட்டண சலுகைகள் அப்படின்றது வந்து எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து எந்த ஒரு ஃபீஸும் இருக்காது. அதே மாட்டம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 3 வாட்டி எழுதலாம் அப்படின்றது 3 வாட்டி ஃப்ரீயாக எழுதிக்கலாம். இந்த எக்ஸாம் வந்து 3 வாட்டி ஃப்ரீயாக எழுதிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து கட்டண சலுகை இருக்காது. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, எஸ்சி எஸ்டிக்கு வந்து கட்டணம் செலுத்த தேவையில்லை. அதே மாட்டம் பழங்குடியினருக்கும் அவங்களுக்கு அந்த எக்ஸாம் அந்த 100 ரூபா ஃபீஸ் இருக்குல்ல, அது வந்து கிடையாது. மிகவும் பிற்பட்ட வகுப்பினர்கள் அவங்கெல்லாம் வந்து 3 வாட்டி வந்து இந்த எக்ஸாம் வந்து ஃப்ரீயாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து 100 ருபீஸ் வந்து பே பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எல்லாருமே வந்து 150 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாட்டம் மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள் அவங்களுக்குலாம் வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. தென் சலுகைகள் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றது 3 மணி நேரம் நமக்கு தெரியும். 300 மார்க் அப்படின்றதையும் தெரியும். குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து 90 அப்படின்ற அடிப்படையில் வந்து 10ஆம் வகுப்பு தரத்துலேருந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. 100 கேள்விகள் வந்து பொது தமிழ்லையும் பொது அறிவில் 75 கேள்வியும் 25 கேள்வி வந்து மேக்ஸ்லேயும் இருக்கும். இதே வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருந்துச்சுன்னா வந்து பொது ஆங்கிலம் வந்து 100 கேள்வியிலும் பொது அறிவு வந்து 75ம் மேக்ஸ் வந்து 25ம் இருக்கும். எல்லாமே 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே உள்ள லெவல் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மெயின் எக்ஸாமுக்கான மெத்தட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அது நம்ம இப்போதைக்கு பயன்படாது. ஸோ அதோட சிலபஸும் கொடுத்துருக்காங்க. தென் வந்து எங்கெங்கே எக்ஸாம் சென்டர்ஸ் அப்படின்றதே கொடுத்துருக்காங்க. சென்னையிலேருந்து திண்டுக்கல் வரையும் எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த சென்டர்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 சென்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை அடுத்தது சொல்ல போகிறேன் நான். ஸோ அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணி படித்து பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். தென் இந்த எக்ஸாம் சென்டர் சொன்னேன்ல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து எக்ஸாம் வந்து ஒரு சிவகங்கையில் எழுதுறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கையில் வந்து எத்தனை டைப் ஆஃப் சென்டர்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சிவகங்கை அண்ட் தேவகோட்டை, காரைக்குடி அப்படின்னு 3 சென்டர் இருக்குது. 3ல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சென்டரில் எக்ஸாம் எழுதிக்கலாம். அவங்க கொடுத்துருக்க வந்து 2 டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணுன்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து சிவகங்கை கொடுத்தோம்னா வந்து சிவகங்கையில் என்ன வேணும், எந்த ஏரியா வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை புதுக்கோட்டை கொடுத்தீங்கன்னா புதுக்கோட்டை, அறந்தாங்கி, இலுப்பூர் இது எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 டிஸ்ட்ரிக்டை வந்து கட்டாயமாக தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ஸ் லெவல்ஸ். ஸோ அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதை எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இதுதான் நோட்டிஃபிகேஷன். நம்ம நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து ஜஸ்ட் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு சொன்னது. இப்போ வந்து அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது ஸ்டெப்ஸை மட்டும் பார்ப்போம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்றது நீங்கள் முன்னாடி அது ப்ரிப்பேர் ஆகிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு சென்டருக்கோ இல்லை வந்து நீங்கள் சிஸ்டத்தில் உட்காந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்னென்ன வேணும் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் 1 பார்த்தோம்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ அதை பண்ணியிருப்பீங்க. அது பண்ணதுக்கப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன் வரும். அதையும் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து குரூப் 2 அப்ளை பண்ணணுமான்னு கேட்கும். அந்த ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஃபோட்டோ சிக்னேச்சருக்குள்ள தாங்க போகும். ஃபோட்டோ சிக்னேச்சர் பார்த்தோம்னா ஃபோட்டோ அப்படின்றது அவங்க வந்து ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைஸை தான் நீங்கள் செட் பண்ணணும். உங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே வந்து உங்களுடைய பெயர், ரீசெண்டாக வந்து எந்த டேட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்தீங்களா அப்படின்ற பெயர் கீழே ஒரு டேட் போட்டுங்க. இப்போ நான் இன்னைக்கு சப்போஸ் இன்னைக்கு எடுத்திருக்கீங்கன்னா 23/2/2022 போட்டு உங்கள் பேரை வந்து மேலே எழுதிருங்க. இது ஃபோட்டோவுக்கு கீழே இருக்கிறது. ரீசெண்டாக உள்ள ஃபோட்டோ தான் வச்சுருக்கணும். இந்த பேக்ரவுண்டில் வந்து பூ இருக்கிறது, அது இருக்கிறது, இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டுடியோவில் வந்து ஃபோட்டோ எடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் வந்து எலிஜிபிள். இல்லை அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, சரியா இல்லை அப்படின்னா.
அதே மாட்டம் கேண்டிடேட்டோட சிக்னேச்சரும் வந்து அவங்க கொடுத்துருக்க கேபிக்குள்ள நம்ம செட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா வந்து உங்களுடைய வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காண்டி வந்து கேண்டிடேட் நேம் கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த், கேஸ்ட், மெயில் ஐடி, மொபைல் நம்பர். கேண்டிடேட் நேம் அப்படின்றது ஆதார்ல இருந்து எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நேம் தான் கொடுக்கணும். சப்போஸ் நீங்க மாற்றி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அது சேவ் ஆகாது, வெரிஃபை பண்ண சொல்லுவோம். நீங்க ஓடிஆர் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது உங்களுடைய பேர் எப்படி இருந்துச்சோ அதுபடி கொடுங்க அப்படின்னு கேட்கும். டேட் ஆஃப் பர்த், கேஸ்ட்னா பிசி, எம்பிசியா இல்லை எஸ்சி எஸ்டியான்னு கேட்குது, இல்லை ஓபிசியா, சம்திங். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் என்னவோ அது கொடுக்க போறீங்க. இது ஸ்டெப் 1ல வந்துடும். இதை சேவ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு அதுலேயே இன்பில்ட்டா இருக்கும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க இன்பில்ட்டா இருக்கும். அதுல நீங்க ஏதாச்சும் மாத்தணும் அப்படின்னா மாத்திக்கலாம், உங்களுடைய அட்ரஸை மாத்திக்கலாம். ஓகே, அதை செக் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டெப் 3 பார்க்கணும் வந்து மாற்றுத்திறனாளியா இல்லை எக்ஸ் சர்வீஸா, கவர்மெண்ட் எம்ப்ளாயியா அப்படின்னு கேட்கும். கிரிமினல்ல ஏதாச்சும் வந்து ஈடுபட்டிருக்கீங்களா கேட்கும். அப்புறம் கண் குறைபாடு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கும். 2 ஒய்ஃப் வச்சிருக்கீங்களா அப்படின்னா எஸ்ஆர் நோ அப்படின்றத ஆப்ஷன்ஸ் தான் கேட்கும். இது எல்லாமே ஸ்டெப் 3ல வர்றது. தென் ஸ்டெப் 4 பார்த்தோம் அப்படின்னா வந்து எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் டீடைல்ஸ் கேட்கும். ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் டீடைல் வந்து எப்போ ரிசல்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டா இல்லை மெட்ரிகுலேஷனா, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத கேட்கும். ஸோ இயர் ஆஃப் பாசிங் என்ன அப்படின்றத கேட்கும். இதே மாதிரி ப்ளஸ் டூக்கும் கேட்கும். யூஜி, பிஜி, பிஹெச்டி இல்லை டபுள் டிகிரியாக முடிச்சிருந்தா அதையும் கேட்கும். இல்லை டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமா டீடைல்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் இப்போ யூஜி அப்படின்னு பார்த்தோம்னா யூஜியில் வந்து எந்த யூனிவர்சிட்டி, என்ன டிபார்ட்மெண்ட்டு, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல வந்து என்ன இசியா, ட்ரிபிள்இயா, சிஎஸ்சியா அப்படின்றது கேட்கும். ஸோ அதோட சர்டிஃபிகேட் நம்பர் என்னன்னு கேட்கும். அதெல்லாம் கவனமாக வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக கொடுங்க. தென் ஸ்டெப் 5 பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் இருக்கா, அதாவது தமிழோ இல்லை இங்கிலீஷோ வந்து டைப் ரைட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்கும். எஸ்ஆர் நோன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க. அதே மாட்டம் சுருக்கெழுத்து ஷார்ட் ஹேண்ட் வந்து இருக்கா, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களான்னு கேட்குது. நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி, சாரி எல்லாமே வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நோன்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் முடிக்கலன்னா நோன்னு கொடுத்துங்க. முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் வந்து கொடுத்துருங்க. டைப்பிங் ஸ்கில், தமிழ், இங்கிலீஷ், ஷார்ட் ஹேண்ட் ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ்ஆர் நோ கொடுத்துருங்க. தென் வந்து அதர் டிகிரி ஏதாச்சும் படிச்சிருக்கீங்களா, அதாவது அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் டிகிரி வந்து படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். அதுலேயே வந்து ஒரு 15 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அதாவது யூஜிக்கு அப்புறம் பிஜியில் வந்து அதர் டிகிரி வந்து அந்த போஸ்டிங்க்கு டிபெண்ட் பண்ணி இல்லை டிகிரி படிச்சிருக்கீங்களான்னு கேட்கும். இஃப் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. தேவைன்னா நீங்கள் டிக் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்னென்ன டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்களோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சிருக்கீங்களோ அதில் வந்து கேட்கும். அந்த லிஸ்ட்டில் உள்ள டிகிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருந்துச்சுன்னா டிக் போடுங்க, இல்லைன்னா லெஃப்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போயிருங்க. அடுத்த ஸ்டெப் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர். ப்ரிலிமினரி அண்ட் மெயினுக்கு வந்து ஒரே நேரத்தில் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தோம்னா 2 டிஸ்ட்ரிக்ட் கேட்குன்னு சொன்னேன். 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுக்கு நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை கொடுத்துங்க. மெயினில் வந்து அதே மாட்டம் மெயின்லேயும் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கேட்கும். ஸோ அதை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் வந்து நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து தமிழ் வழியில் வந்து எழுதுறீங்களா இல்லை இங்கிலீஷில் எழுதுறீங்களா கேட்கும். தமிழ் வழியில் எழுதுறீங்கன்னா வந்து பொது தமிழ் வித் ஜென்ரல் நாலேஜ், அதே மாதிரி இங்கிலீஷ்னா வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வித் ஜென்ரல் நாலேஜ். ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது வந்து நம்ம சொன்ன மாதிரி தான், எஸ்சிஎஸ்டிக் ஃபீஸ் கிடையாது. அதே மாட்டம் வந்து புதுசாக எழுதுறவங்க வந்து 3 வாட்டி ஃப்ரீயாக எழுதிக்கலாம். ஸோ அது அப்ளை பண்ணும்போதே எஸ்ஆர் நோன்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுக்குறோன்னா ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு 100 ரூபா வந்து கிடையாது, 3 வாட்டி ஃப்ரீயாக எழுதிக்கலாம். தென் ஃபைனலாக வந்து ஃபீஸ் கட்டி முடிச்சோன்னே வந்து ப்ரிவியூ காமிக்கும். ப்ரிவியூவை வந்து நல்லா வெரிஃபை பண்ணிக்கங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரிவியூ வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா cannot be modified. ஸோ வந்து ப்ரிவியூவை ரொம்ப கவனமாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. ப்ரிவியூ முடிஞ்சோடனே வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வந்து நம்மளுக்கான காப்பி வந்துடும். அதை வந்து ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஸ்டெப்பு. இது எல்லாமே வந்து நல்லா வந்து திருப்பியே சொல்கிறேன், நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். எனக்கு தெரியாமல் இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு மாற்றி பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து அவன் கொடுத்துருக்கான், எந்த ஒரு விஷயமும் வந்து திருப்பியும் தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து பரிசீலிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்டை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லாத்தையும் வந்து உண்மையாக கொடுங்க. அதுதான் வந்து நம்ம வந்து நிச்சயமாக ஒரு பாஸ் பண்ணிட்டோம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்போது அதுதான் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகேயா? மேலும் வந்து இதுக்கான இன்னும் ஒரு சில தகவல் வந்து அடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சா நிச்சயமாக நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸ் வந்து கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.